மேட்ச்ல பஞ்சாபும் ஜெயிக்கல, கொல்கத்தாவும் ஜெயிக்கல. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி மழை வந்துருச்சு. ஸோ பாயிண்ட்ஸை பிரித்து கொடுத்துட்டாங்க. இதன் காரணமாக இந்த டேபிள் டாப்பர்ஸுக்கு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ என்ன குழப்பங்கள் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது பஞ்சாப் தான். நாங்கள் பேட்டிங் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பல மேட்ச் பேட்டிங் எடுத்து ஜெயித்திருக்கிறாங்க. குறிப்பாக சிஎஸ்கே மேட்செல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தடால் அடியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வரும்போது அந்த 2 பிளேயர்ஸ் பிரியான்ஷ் ஆர்யாவாக இருக்கட்டும், பிரப் சிம்ரனாக இருக்கட்டும், அவங்க வந்தாலே எதிர் டீம் பவுலர்ஸ் எல்லாம் கலங்கி போயிடுறாங்க. ஏன்னா அந்த அடி அடிக்கிறாங்க. 120 ரன் பார்ட்னர்ஷிப்பு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அந்த வகையில் ரொம்ப அதிரடியாக ஆடினாங்க. இதில் பிரியான்ஷ் ஆர்யா பார்த்தீங்கன்னா 69 ரன்கள் எடுத்தார். பிரப் சிம்ரன் 83 ரன்கள் அடித்தார். இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட மேட்சை கையில் கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா 14.3 ஓவர்களில் 160 ரன் அடிச்சிட்டாங்க. 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. இந்த 2 பேரும் தான் அங்கேருந்து சரி ஓகேப்பா டார்கெட்டு ஒரு 230 240 அப்படின்லாம் கனவு கட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் டப்புன்னு அவுட் ஆகி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. குறிப்பாக மேக்ஸ்வெல் வந்தார் 7 ரன்னு. எதுக்கு மறுபடியும் எடுத்தாங்கன்னே தெரியல. யான்சனை முன்னாடி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, எதுக்குன்னே தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா சஷாங்க் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ்லாம் இருக்கும்போது இவர் முன்னாடி கூப்பிட்டு வந்து 3 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. கடைசியில் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ரன்கள் அடித்தார். இங்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் எப்போ வந்தாலுமே ரொம்ப குயிக்காக ஆடுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். 25 ரன் தான் அடித்தார் 16 பாலில். ஸோ பவுலிங்கில் சொல்லணும் அப்படின்னா கொல்கத்தாவில் வைபவ் ஒராரா உண்மையாகவே நல்லா போட்டிருந்தார். அவர் 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ரசல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ரன்களை வாரி வழங்கினா கூட கடைசி 5 ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொன்னோம் இல்லையா, பெரிய டார்கெட் யோசிச்சாங்க. பட் 202 தான் டார்கெட்டாக வைக்க முடிஞ்சது. அதன் காரணம் அந்த பவுலர்ஸுடைய கடைசி நேர சாமர்த்தியம் தான். இப்போ ஓகே இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கொல்கத்தா பிளேயர்ஸ் களமிறங்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸும் சுனில் நரேனும். இந்த காம்பினேஷனா போன வருஷம் காம்பினேஷன் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே நல்ல ஸ்டார்ட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு ஓவர் தான் முடிஞ்சிருச்சு. 7 ரன்கள் அடிச்சிருந்தாங்க கொல்கத்தா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குறுக்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மழை வந்துருச்சு. சரி ஓகே போகும், எப்படியாச்சும் மழை நின்றோம், மேட்ச் போயிடும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் மழை நிற்கவே இல்லை. அதன் காரணமாக சரி ஓகே 2 டீமும் சண்டை போடக்கூடாது, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் தருவோம், சந்தோஷமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக ஒரு சின்ன பிரச்சனை பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த மேட்ச்சில் பஞ்சாப் ஜெயித்திருந்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக 3வது இடத்துக்கே போயிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இந்த டாப் 5க்குள்ளே ஒரு மிகப்பெரிய சண்டைலாம் போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஜம்முன்னு இருக்கிறாங்க. 2வது டெல்லி, 3வது பார்த்தீங்கன்னா பெங்களூரு. இவங்க 3 பேருமே 6 வெற்றிகளோட மேலே இருக்கிறாங்க. இதில் குஜராத்தும் டெல்லியும் 8 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 வெற்றி. பெங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா 9 விளையாண்டு அதில் 6 ஜெயித்திருக்கிறாங்க. அடுத்ததாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3வது 4வது பிளேஸுக்கு நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு 3 டீம் சண்டையில் நிற்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போதைக்கு பஞ்சாப் இந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சதுனால 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்க மும்பை, லக்னோ இந்த 3 டீம்களுமே 5 வெற்றியோட அப்படியே பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் இன்னைக்கு நடக்க போகிற 2 மேட்சுமே ரொம்ப முக்கியமான மேட்சாக கருதப்படுது. ஏன்னா ஒரு மேட்ச்சில் மும்பையும் லக்னோவும் ஆட போகிறாங்க, இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூரும் டெல்லியும் ஆட போகிறாங்க. இதில் மும்பை லக்னோ மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த 4வது இடத்துக்கு போராடி வந்துடுவாங்க. மேபி 3வது இடத்துக்கு கூட போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் டிசி மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க டாப் 2க்கே போயிடுவாங்க. ஸோ பெங்களூரும் டெல்லியும் ஒரு மிகப்பெரிய முனைப்போடு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் தான் அந்த டேபிள் டாப்பு நாங்கள் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு பயங்கரமான மேட்சாக அமைய போகுது. ஸோ அப்படியே டோர்னமெண்ட் போக போக அப்படி மேட்ச் சூடு பிடிக்க பாயிண்ட்ஸ் டேபிளில் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.